காவியம் பாடவா காதலே. ஹலோ செல்லம்மா, எங்க அக்கா போன் போட்டா. அனுஷ்காவை காணுமா செல்லம்மா? அனுஷ்காப்பா, ஆமா அனுஷ்காப்பா, எனக்கு இந்த விஷயம் தெரியும். தெரியுமா? யாத்தினா எங்க அக்கா சொன்னாலோ? இல்ல அனுஷ்காப்பா, மாப்பிள்ளை எனக்கு போன் போட்டு சொன்னாவே. எப்படி மாப்பிள்ளைய சொன்னாங்களா? என்னாச்சு செல்லம்மா? நம்ம பிள்ளை எப்படி காணாம போனாலாம்? வீட்டுல தானே இருந்திருப்பா. என்னன்னே தெரியலங்க. நான் கேட்டதுக்கு மாப்பிள்ளை ஒண்ணுமே சொல்லாம போன கட் பண்ணியாரு. வேற எதுவுமே அவர்கிட்ட கேட்க முடியலங்க. என்கிட்ட ஒழுங்கா அவர் பேச மாட்டேங்காரு. சரி செல்லம்மா, சீக்கிரமா ரெடி ஆகு. நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நாம அப்படியே அங்க இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம். எங்க அக்கா மச்சானியா மாவனொலியும் கூட்டிட்டு அங்க வாரேன்னு சொல்லியிருக்கா. அங்க போய் என்ன ஏதும் விசாரிப்போம் செல்லம்மா. ஏங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. நம்ம விசாரிச்ச மாப்பிள்ளை என்ன ஒண்ணே சொல்ல மாட்டாரு. அதனால நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேங்க. என்ன சொல்ற செல்லம்மா? ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியா? நீ எதுக்கிட்டு செஞ்சா? எனக்கு போன் போட்டு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? உன்னை யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் சொன்னது? அனுஷ்காப்பா, நீ நேர்ல வாங்க, நான் சொல்லியே. இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். உடனே வாங்க. இப்ப நான் மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து உள்ள விசாரிச்சிட்டு இருக்காரு. செல்லம்மா, எங்க அக்கா அங்க மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அனுஷ்காப்பா, உங்க அக்காவை இங்க வர சொல்லுங்க. சரி, நீ முதல்ல போன வை. நீ எதுக்கு அவசரப்பட்டு போய் போலீஸ்ல அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்தா? மாப்பிள்ளை என்ன நினைப்பாவ, சம்பந்தி என்ன நினைப்பாவ? பிள்ளைய காணணும்னா முதல்ல தேடணும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுக்குள்ள மாப்பிள்ளை பேர்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. இதுக்கு மேல என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. எவ்வளவு சொன்னாலும் என்ன செஞ்சாலும் இந்த செல்லம்மா மட்டும் திரும்பவே மாட்டா. சரி, முதல்ல அக்காவுக்கு போன் போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவோம். பிள்ளைய தேடி கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு அதுதான் முதல்ல முக்கியம். என் பிள்ளைக்கு என்னாச்சோ தெரியலையே. அந்த குடும்பமே சேர்ந்து ஏதோ செஞ்சுட்டு, இல்லன்னா என் பிள்ளை காணாம போற வயசாயிடு. என்னத்த செஞ்சாவளோ தெரியல. போன ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டுக்கு வந்துட்டு போனாரு என் பிள்ளை. அதுக்குள்ள இப்படி செஞ்சுட்டாங்களே. என் பிள்ளை மட்டும் கிடைக்காம இருக்கட்டும், ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன். ஓனருமா, 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 எங்க இருக்கியே? ரோசப்பக்கா, குழந்தை நல்லா இருக்கியா குழந்தை? நல்லா இருக்கேக்கா. ஏதோ வெளியூர்ல இருந்து வந்த மாதிரி விசாரிக்கேக்கா. என்ன பண்றது குழந்தை, பக்கத்துல இருந்தாலும் பார்க்கவே முடியறது இல்லையே. முன்னாடி எல்லாம் அடிக்கடி பாப்போம், என் வீட்டுக்காவது வருவிய. தண்ணி எடுக்க வரும்போது கூட இப்ப பார்க்க முடிய மாட்டேங்க. புருஷன் வந்து எடுத்துட்டு போயிருவாரு. அதான் விசாரிக்கேன் குழந்தை. ஆமாக்கா, நீங்க சொல்றது உண்மைதான். என்ன அப்படி இருக்க மாட்டேன், உங்க வீட்டுக்கு வந்து வந்து போறேன். சரி குழந்தை, கண்டிப்பா வா. அம்மா, உங்க மாமியாருங்க? அவிய வீட்டுல இல்லக்கா, வெளியே போயிருக்கா பாத்துடுங்க. வெளியே போயிருக்காவல? எங்க போயிருக்காவே? வாடகை ரூபாய் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏக்கா, அவிய சண்டை போடக்காக போயிருக்காவுக்கா. சண்டை போடியா? என்ன சொல்லிய குழந்தை? ஏக்கா, அனுஷ்கா பிள்ளை தெரியுமில உங்களுக்கு? ஆமா தெரியும் குழந்தை. அது ஓனர்மா தம்பி பிள்ளை இல்ல? ஆமாக்கா, அவளை காணமா பாத்துடுங்க. ஐயோ, என்ன சொல்லிய குழந்தை? எங்க போனா? தெரியலக்கா, யாருக்குமே தெரியல பாத்துருங்க. எங்க போனா என்னன்னே தெரியல. அதான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். எங்க மாமா வீட்டுல போய் சண்டை போடக்காக எங்க வீட்டுல எல்லாரையும் திரட்டிட்டு போகுது. என்ன சொல்லிய குழந்தை? அந்த பிள்ளை காணாம போயிட்டா? ஆமாக்கா, அவ புருஷன் தான் என்கிட்ட போன் பண்ணி சொன்னா பாத்துருங்க. அப்பதாக்கா எனக்கு இந்த விஷயம் தெரியும். நான் தான் வீட்டை சொன்னேன். அதுக்கு பிறகு எங்க அத்தை என் புருஷனே என் குழந்தை எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு போறவ. என்ன குழந்தை, இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கவே எங்கதான் போயிருப்பா? தெரியல ரோசப்பக்கா. நான் என்ன வீட்டு பக்கத்துல இருக்கேன் இல்ல ஊர் பக்கத்துல இருக்கானா? நம்ம இங்க கிடக்கா, அவன் எங்கேயோ கிடக்கா. அவன் சொன்ன பிறகுதான் நம்மளுக்கே இந்த விஷயம் தெரியுது. எப்படி குழந்தை காணாம போனாளா? வெளியே எங்க போயிருந்தாளா இல்ல வீட்டுல தான் இருந்தாளா? ஏக்கா, பிரவீன் ஆபீஸ்க்கு அவ சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கா பாத்துருங்க. போயிட்டு அங்க இருந்து திரும்பினவ வீட்டுக்கே வரலையே. எங்க போனானே தெரியலங்க. அவன் பிரவீனும் அவளதான் தேடிட்டு இருக்காங்கக்கா. ஆனாலும் அவனதான் எல்லாரும் சந்தேகப்படியாவ. குழந்தை அவன் தானே, அவன் புருஷன். அவனை தானே சந்தேகப்படுவாள காணோன்னு சொன்னா. ஏக்கா, அவ எதனால தொலைஞ்சா எங்க போனான்னு ஒன்னும் தெரியல. நம்ம தேடதானக்கா செய்யணும். சந்தேகப்பட்டு என்ன பண்ண? இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டு தான் என்ன செய்ய முடியும்? அதை புரிஞ்சுக்கிட மாட்டேங்க. என் தம்பி பிள்ளையே காண்மேனு கோவம் தான் படியாவ. அங்க போய் என்னெல்லாம் சண்டை போட போறவளோ, எவ்வளவு பிரச்சனை வரப்போதோ ஒன்னும் தெரியல. குழந்தை அப்படின்னா நீயும் கூட போயிருக்க கூடாதா? எங்க என்னை கூப்பிடியாவ? என் மேலே கோவத்துலதான் போறாவ. இங்க வேற சரோஜம் பிள்ளை இருக்காவில, அவியலன்னா பார்க்க வேண்டியிருக்கு. அதனால கூப்பிட்டாலும் போக முடியாதுக்கா. என் புருஷன்ட்ட போன் போட்டு சொல்லியிருக்கேன், அவர் பாத்துக்கிடுவாரு. சரி குழந்தை, அப்ப நான் நாளைக்கு வந்து வாடகை கொடுக்கட்டுமா? சரிக்கா. அந்த பிள்ளை கிடைச்சிட்டா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லு குழந்தை. சரிக்கா, கண்டிப்பா சொல்லி போயிட்டு வரேன் குழந்தை. சரிக்கா. செல்லம்மா, எதுக்கு இப்படி செஞ்சா? அனுஷ்காப்பா, அனுஷ்காவை காணுங்க. என்ன செஞ்சா
பேசுற நீ? உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அனுஷ்காப்பா, எதுவுமே தெரியாது. அனுஷ்கா என்கிட்ட தான் சொல்லுவா, நான் அவளுக்கு மனசுக்குள்ளே மூடி மூடி வச்சுட்டேன். உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம விட்டுட்டேன் அனுஷ்காப்பா. என்னாச்சு சொல்லுமா? அனுஷ்காப்பா, மாப்பிள்ளையோ நம்ம அனுஷ்காவை டூருக்கு போயிருந்தாப்ல, அங்கே ஒரே பிரச்சனை. பிரச்சனையா? ஆமா அனுஷ்காப்பா, மாப்பிள்ளை எங்க மைனி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிள்ளை ஒரு தடவை கூட்டிட்டு வந்திருந்தாவல்ல, நானும் அனுஷ்காவும் கூட கோவப்பட்டு அடிச்சுட்டோன்னு சொன்னாரே. ஆமா, அந்த பிள்ளைக்கு என்ன? அவள ஆபீஸ்ல தானே வேலை பார்க்க, அவள அந்த டூருக்கு வந்திருக்கா. மாப்பிள்ளை எப்ப பார்த்தாலும் அனுஷ்கா பிள்ளை வெளியே போன உடனே அவளை கூப்பிட்டு வச்சு பேசுறதா. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி இல்லாத நேரத்துல வா நான் கூட பேசுறேன்னு சொல்றதா. அனுஷ்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னங்க இதுன்னு சத்தம் போட்டிருக்கா. அதுக்கு மாப்பிள்ளை உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு இவளை கல்யாணம் பண்ணிடுவேன்னு சொன்னாராங்க. அப்படியா சொன்னாரா? ஆமா அனுஷ்காப்பா, அனுஷ்கா பிள்ளை தானே சொல்லி சொல்லி வேதனை பட்டுக்கிட்டே இருந்தா. நான் தான் அப்படிலாம் மாப்பிள்ளை செய்ய மாட்டாருமா, கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொன்னேன். அது இவ்வளவு பெரிய தப்பாவது இப்பதாங்க எனக்கு புரியுது. முதலே இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் அனுஷ்காப்பா. பிள்ளைய சமாதானப்படுத்தி நல்லபடியா வாழுன்னு சொன்னேன். ஆனா உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம விட்டுட்டேன் அனுஷ்காப்பா. அந்த வீட்டுல இருக்க வரைக்கும் நம்ம பிள்ளை ஒரே டார்ச்சர் தான் அனுபவிச்சிருக்கா. மாப்பிள்ளை சரி கிடையாது அனுஷ்காப்பா. அவ கூட போய் வாழலாம், நம்ம பிள்ளை ஏதோ பண்ணிட்டாரு. அதனாலதான் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேங்க. அவர் மட்டும் நம்ம பிள்ளை ஏதாவது செஞ்சிருக்கட்டும், கண்ட துண்டமா வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். ஐயோ வேண்டாம் அனுஷ்காப்பா, ஏற்கனவே பிள்ளை எங்க போனானே தெரியல. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் நானே பயத்துல இருக்கேங்க. மாப்பிள்ளை எங்க செல்லுமா? உள்ளதாங்க போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க. போவோம். இங்க பாருங்க சார், மரியாதையா உண்மையா சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது. இல்லனா நாங்க விசாரிக்க வேண்டிய விதத்துலதான் விசாரிப்போம். சார், நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் உண்மையை சொல்ல சொன்னேன். உங்க வைஃப நீங்க என்ன பண்ணீங்க? நான் எதுவுமே பண்ணல சார். ஆபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா கூட காணோம். நானும் அவளதான் தேடிட்டு இருக்கேன். அது எப்படி? ஆபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துட்டு வர வரையும் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிருவாங்களா? காணாம போறவங்க அதுக்கு முன்னாடியே காணாம போயிருக்கலாமே. என்ன போய் சொல்றீங்களோ? ஐயோ இல்ல சார். இங்க பாருப்பா, மரியாதையா உண்மையா சொல்லிடு, இல்ல நடக்கிறதே வேற. சார், இதான் சார் உண்மை. நானும் என் வைஃபை தான் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன். மாப்பிள்ள, என் பிள்ளைங்க மாமா அத்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க மாமா. அவ சரியாதான் பண்ணிருக்கா. என் பிள்ளைங்க என்ன பண்ணீங்க மாப்பிள்ள? உங்களை நம்பிதானே உங்களுக்கு கட்டி கொடுத்தோம். என் பிள்ளை எங்க போனா? மாமா, நீங்களும் அத்தை நிறைய புரிஞ்சிக்காம பேசாதீங்க மாமா. அனுஷ்காவை மதியத்துல இருந்து காணும். நானும் அவளதான் தேடிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல மாமா. எப்படி மாப்பிள்ள காணாம போனா? என் பிள்ளை என்ன செஞ்சிய? மாமா, ஆபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா. நான் வேண்டாம், சாப்பிட்டுட்டே எடுத்துட்டு வீட்டுக்கு போன்னு சொன்னேன். அவளும் உடனே கிளம்பி வீட்டுக்கு போனா மாமா. நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயந்தரம் எப்பயும் போல வீட்டுக்கு போனேனா, அப்பதான் அம்மா அனுஷ்கா இன்னும் வரலையே என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் எனக்கே தெரியும் அனுஷ்கா வீட்டுக்கு வரலங்கிற விஷயமே. இது என்ன அநியாயமா இருக்கு? சாப்பாடு கொடுக்க போன பிள்ளை வீட்டுக்கு வரலன்னு உங்க அம்மா தேட மாட்டாங்களோ? நீங்க சாயந்தரம் வந்த பிறகுதான் உங்ககிட்ட சொல்லுவாங்களோ? இது நல்ல கதையா இருக்கே. எங்க அம்மா என் கூட தான் அனுஷ்கா இருப்பான்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்களாம். அதான் சாயங்காலம் வரும்போது அனுஷ்கா எங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ள, ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கீங்க. என் பிள்ளைங்க உண்மையை சொல்லுங்க. ஆமா மாப்பிள்ள, தயவு செஞ்சு என் பிள்ளைங்கன்னு உண்மையை சொல்லிருங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை மாப்பிள்ள. அவளை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். சின்ன சின்ன தப்பு செஞ்சாலும் ரொம்ப நல்ல பிள்ளை மாப்பிள்ள. அவளை என்ன பண்ணிய தயவு செஞ்சு சொல்லுங்க. அனுஷ்காவை நான் என்ன செய்ய போறேன்? அவளை காணமே, நானே இவ்வளவு நேரம் தேடிட்டு தான் இருந்தேன். மாப்பிள்ள உண்மையை சொல்லுங்க. சார், அதான் நாங்க இருக்கோம்ல சார், நாங்க விசாரிக்கிறோம், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. இல்ல சார், இவர்தான் ஏதோ பண்ணிருக்காரு. எனக்கு நல்லா தெரியும். ஆபீஸ்ல வேலை செய்யறவ கல்யாணம் பண்றதுக்காக என் பிள்ளை ஏதோ பண்ணிட்டாரு சார். என்ன மேடம் சொல்றீங்க? ஆபீஸ்ல வேலை செய்யற பிள்ளையா? ஆமா சார், அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு என் பிள்ளை ஏதோ பண்ணிட்டாரு. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறீங்களா? என் பிள்ளை அப்பவே சொன்ன, மாப்பிளைக்கு நீ சுத்தமா பிடிக்கவே இல்லை, நீ வெறுக்காதேன்னு. அப்படியா மேடம்? உங்க மகன் அப்படியே சொல்லியிருக்காங்க? அது மட்டும் இல்ல சார், என் பிள்ளைய டைவர்ஸ் பண்ணிட்டு ஆபீஸ்ல வேலை செய்யற பிள்ளைய கட்டிக்கிடுவேன்னு சொன்னாரா. என் மகன் என்கிட்ட சொல்லி சொல்லி அழுதா சார். மாப்பிள்ள, இதெல்லாம் உண்மையா? மாமா, அதெல்லாம் ஏதோ கோவத்துல பேசுனது. கோவத்துல என்ன வேணாலும் பேசுவீங்களோ? உங்களை நம்பிதானே என் பிள்ளைய உங்களுக்கு கட்டி கொடுத்தேன். என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? ஓஹோ, இதா விஷயமோ?
இப்பதான் எங்களுக்கே புரியுது. உன் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருப்பா. அதுக்கு உன் மனைவி ஒத்து வரலன்னா உடனே க்ளோஸ் பண்ணிட்டியோ? ஐயோ அனுஷ்காப்பா என்ன அனுஷ்காப்பா இது என்னன்னு சொல்லியாவே நம்ம பிள்ளைக்கு என்னாச்சு அனுஷ்காப்பா? நீ அழாத செல்லம்மா. நம்ம பிள்ளை மட்டும் கிடைக்கலன்னா இவரை சும்மாவே விடக்கூடாது. மாமா நான் அனுஷ்காவை எதுவுமே பண்ணல. ஏன் யாருமே என்னை நம்ப மாட்டீங்க? நானே எவ்வளவு நேரம் அனுஷ்காவை தான் தேடிட்டு இருந்தேன். அவங்கதான் ஏதோ சொல்றாங்கன்னா நீங்களும் நம்பாதீங்க மாமா. எப்படி மாப்பிள்ள நம்பாம இருக்குது? நீங்களே உங்க வாயால் சொல்றீங்களே கோவத்துல சொன்னேன்னு. அதே மாதிரி கோவத்துல என் பிள்ளை எதுவும் செஞ்சுட்டீங்களோ? மாமா சொல்லிட்டே இருக்க புரியாம பேசிட்டே இருக்கீங்க. நான் எதுவுமே பண்ணல. பண்ணியெல்லாம் பண்ணலையாங்கிறத முட்டிக்கு முட்டி தட்டினா தெரிஞ்சிடும். மரியாதையா உண்மையா சொல்றியா இல்ல லாக்அப்ல தள்ளி லாடம் கட்டட்டுமா? சார் அவங்கதான் புரிஞ்சுக்காம ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க. என் ஒய்ஃப காணோம் சார். அவங்கள முதல்ல தேடி கண்டுபிடிங்க. என்ன விசாரிக்கிறதுனால என் ஒய்ஃப் கிடைக்கவே மாட்டா. ஏன்னா எனக்கே அவ எங்க போனான்னு தெரியாது. மதிய ஆபீஸ்க்கு லஞ்ச் கொடுக்க வந்தா, அதுக்கப்புறம் காணாம போயிட்டா. தயவு செஞ்சு விசாரிச்சு அவளை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. அவ கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் வந்து என்னைய விசாரிங்க. உன்னை விசாரிச்சதான் அந்த பொண்ணு கிடைக்கணும் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறது வேலைக்கேவாது. கான்ஸ்டபிள் இவளை கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிங்க. அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும்.